ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போவே வெயில் பாருங்க என்ன போடுதுன்ட்டு. ரொம்ப வெயில், வெளியவே போக முடியல. நம்ம வந்து இப்போது வெயில் காலம் ஆரம்பிச்சனால நம்ம வந்து இந்த சிறுதானியம் தான் அதிகமாக நம்ம எடுத்துக்கணும். நம்ம வந்து இந்த ராகி, கம்பு, சோளம் இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கணும். நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த கம்பு வச்சு ஒரு களி தான் செய்ய போகிறேன். அது வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து உடச்ச கம்பே நமக்கு கடையில் கிடைக்கிது. இது வந்து மொட்டு கம்பு, நாட்டு கம்புன்னு இருக்குது. நான் வந்து நாட்டு கம்பு தான் எடுத்துருக்கிறேன். இது வந்து இப்படி அவங்களே உடச்சி பேக்கெட் பண்ணி இது வருங்க, அவங்களே பேக்கெட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி நீங்கள் வந்து கம்பாக வாங்கிட்டு வந்தீங்கன்னா கூட நல்லா கழுவிட்டு நல்லா இப்படி அரிச்சிக்கோங்க. இப்படி அரிச்சிங்கனாக்கா, இப்படி செஞ்சு அரிச்சிங்கனாக்கா அந்த கல் மண்ணெலாம் அரிச்சுன்னா அடியில் தங்கிடும். அதை நல்லா கழுவிட்டு அரிச்சு எடுத்துகிட்டு நல்லா ஒரு துணியில் நல்லா காய வச்சுட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணிங்கனாக்கா 1-2 அந்த மாதிரி பொடி வந்துடும். இதை வச்சு நம்ம வந்து களி, கம்பம் கூழ் இல்லைனாக்கா களி அப்படி எது வேணால் செஞ்சுக்கலாம். நான் வந்து இப்போ 2 டம்ளர் எடுத்துருக்குறேன். நீங்கள் கப்பு, டம்ளர் எது வேணால் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் உள்ளே போட்டேன், அடுத்தது இன்னொரு டம்ளர் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து தண்ணி வந்து எப்படின்னாக்கா நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். 1க்கு 3 தண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னு நான் ஒரு 1/4 டம்ளர் சேர்த்து வச்சுக்கலாம். இது வந்து 200 கிராம் பிடிக்கும். நான் வந்து 5 டம்ளர் வந்து குக்கரில் ஊற்றிட்டு 1 டம்ளர் வந்து இதில் கலந்துக்க போகிறேன். இது வந்து நம்ம அப்படியே கூட ஊற்றி செய்யலாம். ஆனால் வந்து கொஞ்சம் கலந்துட்டு செஞ்சோம்னாக்கா நமக்கு ஈஸியாக இருக்கும். இது நல்லா கலந்துட்டு எப்படி செய்யுதுன்ட்டு வாங்க பார்க்கலாம். நான் வந்து நல்லா கலந்து வச்சுட்டேன். அது நல்லா கலந்துட்டேன். நான் வந்து 1 டம்ளர் ஊற்றினேன், கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு. இது கம்பு பொறுத்து நம்ம கொஞ்சம் தண்ணி கூட குறைய ஆகும். இது வந்து மறுபடியும் ஒரு 1/4 டம்ளர் ஊற்றிட்டு நல்லா கலந்து வச்சுருக்கிறேன். ஒரு 5 டம்ளர் தண்ணியை வந்து குக்கரில் வச்சு நம்ம கொதிக்க வச்சுக்கிறோம். இது குக்கரில் செய்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ வந்து இந்த கரைச்சி வச்ச இந்த கம்பை வந்து இந்த குக்கரில் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் போட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கலாம். நம்ம கரைக்கும் போது கொஞ்சம் போடுவோம். இது கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டு கட்டி இல்லாமல் நல்லா கிளறிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், இப்போ வந்து எல்லாத்தையும் ஊற்றிட்டு நல்லா கெட்டியாக வந்துட்டு இருக்குது. இது வந்து கொஞ்சம் அப்படியே அடியில் கிளறி விடணும். இது வந்து கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி ஆயிடும். நல்லா கொஞ்சம் கெட்டியாக ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கரை மூடிட்டு ஒரு 4 இல்லைன்னா 5 விசில் விட்டு எடுத்தோம்னா போதும். நான் வந்து 1க்கு 3 தண்ணி சொல்லியிருந்தேன். 1 டம்ளருக்கு 1 கப்புக்கு எடுத்தோம்னா அதில் 3 டம்ளர் 3 கப்பு தண்ணி ஊற்றணும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து எனக்கு வந்து 1/2 டம்ளர் எச்சாவே பிடிச்சிருக்குது. நான் வந்து 6 டம்ளர் ஊற்றிருக்கிறேன். இப்போ இந்த கம்பில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. இது வந்து எலும்புகளுக்கு நிறைய வலு சேர்க்குது, ரத்த சோகை இல்லாமல் பார்த்துக்குது. அப்புறம் கால்சியம் இதெல்லாம் நிறைய இருக்குது, இரும்பு சத்து இருக்குது. இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இப்போ வெயில் காலம் மட்டும் இல்லை, நம்ம எந்த காலத்தில் விட நம்ம உடம்பு ஹீட்டாகிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு கம்பங்கூழ் இல்லைன்னா கம்பஞ்சோறு, கம்பங்களி அப்படி எது வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ இது வந்து நல்லா இந்த மாதிரி கெட்டி ஆனதுக்கப்புறம் நம்ம விசில் குக்கர் போட்டு மூடிட்டு ஒரு 4 விசில் அப்படி இல்லைன்னா ஒரு 5 விசில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது நம்ம மத்தியானம் செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் நைட்டுக்குள்ளே ஆறிடும். அப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு நம்ம காலையில் தயிர், வெங்காயம் நமக்கு அதெல்லாம் போட்டு நல்லா பிணைஞ்சி நம்ம குடிக்கலாம். இப்போ வந்து இந்த அளவுக்கு எனக்கு கெட்டி ஆயிடுச்சு. வந்து குக்கர் போட்டு மூடிட்டு ஒரு 4 விசில் விட்றோம். 4 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா 4-5 விசில் வச்சு நல்லா இறக்கிட்டேன். இது மேலே வந்து ஆடையாட்ட படிஞ்சிருக்கும். அதை நம்ம எடுத்துகிட்டு இப்படி இது நம்ம களியாக வேணால் நம்ம இப்படி ஒரு குழம்பு கரண்டியில் எடுத்து போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு காலையில் நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து மத்தியானம் செஞ்சேன். இப்போ நைட்டு வந்து நான் பார்க்குறேன் நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். இது மூழ்கிற வரைக்கும் ஊற்றுனீங்கன்னா போதும். இது அப்படியே மூடி வச்சுட்டு காலையில் தயிர் ஊற்றி நம்ம கலந்து கரைச்சி குடிக்க வேண்டியது. நான் வந்து குக்கர்லேருந்து அந்த கம்பம் சாப்பாடு கூழ் அந்த கூழெல்லாம் வந்து நான் இதில் மாற்றிட்டேன், குண்டாக்கு மாற்றிட்டேன். இப்போ இது வந்து நம்ம வந்து தேவையான அளவு வந்து ஒரு குண்டால் எடுத்துக்கலாம். எவ்வளோக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். இது நல்லா செஞ்சுட்டு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம தேவையான அளவு மட்டும் நம்ம கரைச்சி தயிரில் ஊற்றி நம்ம கரைச்சி குடிக்கலாம். நான் வந்து இப்போ கொஞ்சமாக தான் கலக்கிறேன்.
இப்போ இதில் வந்து தயிர் ஊற்றிக்கலாம். நல்லா கையை விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம் கம்பு இது வேக வைக்கும்போதே. இப்போ வந்து கொஞ்சமாக இதுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். போட்டு இது நல்லா கரைச்சிக்கோங்க. இல்லை கை விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. இதில் நீங்கள் வெங்காயம் வேணாலும் இதிலே போட்டு பிணைஞ்சிக்கலாம். வெங்காயம் பிடிக்காதவங்க இதை மட்டும் கரைச்சி கூட நம்ம குடிச்சிக்கலாம். வெங்காயம் வேணுன்றவங்க இதிலே போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு ஒரு பிணைஞ்சிங்கனாக்கா நல்லா வாசனையாக காரமாக நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் நமக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இருந்து நம்ம ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கரைச்சிட்டு நான் வந்து ஒரு இதில் ஊற்றுறேன், ஒரு டம்ளரில். இதிலே வந்து நம்ம சின்ன வெங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம், பெரிய வெங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் போடுறேன். எங்கள் வீட்டில் ஒருத்தர் 2 பேர் சாப்பிட மாட்டாங்க வெங்காயம், அதனால் நான் வந்து தனியாக கொஞ்சமாக மேலே போட்டுக்கிறேன். இப்படி மேலே தூவி விட்டுக்கோங்க. இதிலே கொத்தமல்லியும் போட்டுக்கலாம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் நமக்கு பிடிச்சதெல்லாம் போட்டு நல்லா குடிக்கலாம் கரைச்சி. நான் வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து மோர் மிளகா வச்சுருக்கிறேன், கொஞ்சம் சின்ன வெங்காயம் வச்சுருக்கிறேன், கொஞ்சம் மாங்காய் ஊறுகாய் வச்சுருக்கிறேன். நீங்கள் மாங்காய் வந்து பச்சை மாங்காய் கூட நீங்கள் வந்து கட் பண்ணி உப்பு மிளகாத்தூள் போட்டு நம்ம வச்சுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் வந்து இதுதான் 3 தான் வச்சுருக்கேன் தொட்டுக்கிறதுக்கு. நீங்களே இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நான் என்னை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி விடுங்க.